ஹாய் காய்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம லஞ்ச் பாக்ஸுக்கு வந்து வெண்டைக்காய் மோர் குழம்பும் உருளைக்கிழங்கு பொரியலும் பண்ணியிருந்தோம். அது எப்படி பண்ணணுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வெண்டைக்காவை நல்லா வதக்கி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அதே சட்டியில் கொஞ்சம் எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய், கொஞ்சோண்டு மஞ்சள் இதெல்லாம் போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுக்கு ஒரு பேஸ்ட் அரைச்சிருந்தோம். அதில் வந்து கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் தேங்காய், ஒரு ஸ்பூன் துவரம்பருப்பு, 2 பச்சை மிளகாய் அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு தயிர் தேவையான அளவு எடுத்து அதை நல்லா அரைச்சிட்டு அதில் ஊற்றிக்கோங்க. தேவையான அளவு தண்ணியும் ஊற்றிக்கோங்க. உப்பு போட்டுட்டு மேலே வந்துட்டு ஒரு லைட்டாக ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் அதில் கொத்தமல்லி இலை போட்டு இறக்குனிங்கன்னா மோர் குழம்பு ரெடி. நம்ம உருளைக்கிழங்கு பொரியலுக்கு வந்து உருளைக்கிழங்கு வந்து குக்கரில் வேக வச்சுருந்தோம். அந்த உருளைக்கிழங்கை எடுத்து அதை சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு உருளைக்கிழங்கையும் போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கு வந்து ஒரு மசாலா ரெடி பண்ணணும். அதுக்கு வந்து பொட்டுக்கடலை, ஒரு ஸ்பூன் வரமிளகாய் தூள், கொஞ்சம் பூண்டு, ஒரு 5-6 பல் பூண்டை போட்டு அரைச்சி அதில் போட்டிங்கன்னா உருளைக்கிழங்கு பொரியல் ரெடி.